சனிக்கிழமை ஈவினிங்லேருந்து ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங் வரைக்கும் தான் எடுத்த விலாக் இது. 2 நாளுமே ரொம்பவே பிஸியாவே இருந்தது. வெள்ளிக்கிழமை தான் அம்மா வீட்லேருந்து வந்தேன். எவ்வளோ எவ்வளோ அங்கே ஜாலியா வந்து இருந்தோமோ, அதுக்கு தகுந்த மாதிரி அதுக்கு மேலேயே இங்கே வந்து வேலை அதிகமாவே தான் இருக்குது. வெள்ளிக்கிழமை நைட்டு வந்ததுனால எந்த ஒர்க்கும் பண்ணல. காலையில எழுந்ததுமே ஃபஸ்ட்டு மாவாட்டி வைக்கிற வேலை தான். மாவு அரைச்சு முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் பெருசா வந்து வேலைய பார்க்கல. ஈவினிங் இருந்து தான் ஒர்க்கே ஸ்டார்ட் பண்ணேன். ஃபஸ்ட்டு கிச்சன் க்ளீன் பண்ணா தான் நம்மளுக்கு வீடே க்ளீன் ஆகுற மாரி இருக்கும். ஸோ, அதனால கிராசரி ஐட்டங்கள்லாம் வந்து தீர்ந்து போய் தான் இருந்துச்சு. ஊருக்கு போறதுனால எதுவும் வாங்கல. அதனால காலியான பாட்டில்லாம் வந்து ஃபுல்லா வந்து வாஷ் பண்ணி வச்சுட்டேன். ஃப்ரிட்ஜும் ஃபுல்லா வந்து க்ளீன் பண்ணி தொடச்சு நல்லா வார்ம் வாட்டர் வச்சு நல்லா தொடச்சு எடுத்தாச்சு. வாங்கிட்டு வந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் அப்படியே வந்து ஸ்டோர் பண்ணிக்கலான்னு சொல்லி ஃபுல்லா ஸ்டோரேஜ் பாக்ஸில தான் எடுத்து வச்சுட்ருந்தேன். ஊர்ல நல்லா ஃப்ரீயா இருந்ததுனால, இங்க வந்து வேலை பார்க்கவே தோணல. அம்மாவுக்கு வந்து சின்ன சின்ன ஹெல்ப்ப மட்டும் பண்ணிட்டு இருந்தோம். மத்த வேலைகள்லாம் அம்மாவே பார்த்துக்கிட்டாங்க. என்னதான் நம்ம வந்து செய்றோம்ன்னு சொன்னாலும், விடாம அவங்களே வந்து ஃபுல்லா பார்த்துக்கிட்டதுனால, ரொம்பவே ஜாலியா போச்சு. அதிகமா வந்து குழந்தைங்களோட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணி, ஜாலியா குழந்தைங்களா விளையாண்டுட்டு தான் இருந்தேன். அதனால எனக்கு ரொம்பவே வந்து அங்க ஃப்ரீயா இருந்தது. இப்ப இங்க வந்தோனே எல்லா வொர்க்கையும் வந்து பார்க்கணும் அப்படிங்கிறப்ப ரொம்பவே கஷ்டமாவும், கடுப்பாவும் இருந்துச்சு. வேற வழி இல்லையே! எவ்வளோ கடுப்பானாலும் அந்த வேலைய நம்ம தான் செஞ்சாகணும். ஸோ, உடனே வந்து ஸ்டார்ட் பண்ணிடலான்னு சொல்லி, அன்னைக்கு மறுநாள் இருந்தே வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்னும் 2 நாள் கழிச்சு போனாலும், 3 நாள் கழிச்சு போனாலும் இந்த வேலைய நான் தான் செய்யணும். ஸோ, அத வந்து எதுக்கு வந்து எரிச்சல் படணும்னு சொல்லி, வந்ததும் இந்த மாதிரி வொர்க்க வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கிச்சன் கிளீனிங் தான் ஃபர்ஸ்ட்டு. அது கிளீனா இருந்தாலே எல்லாமே வந்து திருப்தியா இருந்த மாரி இருக்கும். மத்த இடங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கிளீன் பண்ணிரலாம். எது நம்மளோட மெயின் இடமோ அத தானே ஃபர்ஸ்ட்டு வந்து கிளீன் பண்ணணும். அப்பதான் அடுத்தடுத்த நாள் செய்றப்ப கொஞ்சம் வேலையில வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அதனாலேயே வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து கிச்சன்ல தான் வந்து ஃபர்ஸ்ட்டு என்னோட இம்பார்ட்டன்ஸ்லாம் போச்சு. இது முடிஞ்சாலே மிகப்பெரிய வேலை முடிஞ்ச மாதிரி ஆயிரும் வீட்ல. ஸோ இதுக்கப்புறம் எடுத்த விலாகு சண்டே மார்னிங்லேருந்து தான் எடுத்தேன். சண்டே மார்னிங் பேக் டூ ரொட்டீன்ங்கிற மாதிரி வந்து வெந்தயம் நைட்டே ஊற வச்சுட்டேன். என்னதான் ஊருக்கு போறோம், நம்ம வீடு அப்படிங்கிற மாதிரி தாட் இருந்தாலும், ஒரு ரொட்டீன் லைஃப்ங்கிறது இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் ஸ்டார்ட் ஆகுற மாரி இருக்குது. வெந்தயம் ஊற வச்சு காலையில வந்து வெந்தயம் சாப்பிட்டாச்சு. சண்டேங்கிறதுனால மட்டன் வந்து வீட்ல எடுத்துட்டு வந்திருந்தாங்க. இன்னைக்கு சமையல் தவிர்த்து வீட்ல பெருசா எதுவும் வேலை பார்த்துக்கல. ஸோ நேத்தே வந்து கொஞ்சம் ஹெவி ஒர்க் பார்த்ததுனால, இன்னைக்கு வந்து சமையலோட நிப்பாட்டிக்குவோம். சின்ன சின்ன ஒர்க்க மட்டும் பார்த்துட்டு, மண்டேலருந்து அடுத்த கிளீனிங் ஒர்க்க வந்து பார்த்துக்கலான்னு சொல்லி, சமையல் மட்டும் தான் இன்னைக்கு வந்து பெருசா செஞ்சது. வேற எதுவும் இல்ல. மட்டன எப்பவும் போல மஞ்சள் தூள், உப்பு போட்டு கொஞ்ச நேரம் தண்ணீல வந்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து ஊற வச்சுட்டு, நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இன்னைக்கு வந்து மட்டன் உப்பு குழம்பு இட்லிக்கும், மதிய சாதத்துக்கு மட்டன் குழம்பும் 2ஆ வந்து ரெடி பண்ண போறேன். அதனால வாஷ் பண்ணி 2ஆ பிரிச்சு வச்சுட்டேன். இது ஃபர்ஸ்ட்டு உப்பு குழம்பு வச்சுட்டு, அதுக்கப்புறம் மட்டன் குழம்பையும் சேர்த்தே வச்சுட்டோம்னா, மதியத்துக்கு சூடா சாதம் மட்டும் வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுனால 2 குழம்பையுமே வந்து நான் காலையிலேயே வச்சுட்டேன். உங்களுக்கு மட்டன் வந்து வேகமா குக் ஆறதுந்தா, நான் இப்ப ரெடி பண்றத வந்து ஒரேதா வந்து நம்ம செஞ்சு வச்சிரலாம். அரைக்க வேண்டியது அரைச்சு இதோட சேர்த்து ஊத்திரலாம். ஆனா, எனக்கு கொஞ்சம் மட்டன் வந்து வேகறதுக்கு டைம் எடுக்குங்கிறதுக்காக, ஃபர்ஸ்ட்டு வந்து மட்டன வந்து வேக வச்சு எடுத்துக்கிறேன். மட்டன் உப்பு குழம்புக்கு ஒரு குக்கர்ல எண்ணெய் ஊத்தி, கடுகுளுந்தம் பருப்பு, சீரகம் போட்டு பொரிஞ்சதும், கருவேப்பிலையும் சேர்த்து, நல்லா இடிச்சு வச்ச வெங்காயத்தையும் அதோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சமா அதோட மஞ்சள் தூளும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு, அதுக்கப்புறமா வாஷ் பண்ணி வச்ச மட்டன சேர்த்து, கொஞ்சமா உப்பும் சேர்த்து மட்டன்ல உப்பு வந்து இப்பயே சேர்த்தா தான் நல்லா பிடிக்கும். அதனால உப்பையும் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். எப்பவுமே வதக்கணுன்னே உடனே வந்து நம்ம தண்ணி ஊத்தி மூடி வைக்கக்கூடாது. மட்டன்ல இருந்து கொஞ்சம் நல்லா தண்ணி வெளியேறினதுக்கு அப்புறமா தான் நம்ம நல்லா கலந்து விட்டு, ஒரு 5 நிமிஷம், 10 நிமிஷமாவது நல்லா வந்து தண்ணி வெளியேறட்டும். அப்பதான் அந்த ஸ்மெல் வராது மட்டன்ல இருந்து. இப்ப நல்லா தண்ணியெல்லாம் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா, இஞ்சிய வந்து நல்லா இடிச்சு வச்சிருக்கேன். அதையும் இதோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு, மட்டன் வேகறதுக்கு தேவையான தண்ணிய வந்து ஊத்தி, நல்லா கொதிக்க வச்சு மூடி வச்சுக்கலாம். இதே இது மட்டன் சீக்கிரமா குக் ஆகுற மாரி இருந்துச்சுன்னா, நம்ம ஒரே தான் மசாலையும் இதோட சேர்த்து மூடி வச்சுட்டோம்னா, ஒரே தான் மட்டன் உப்பு குழம்பு ரெடி ஆயிரும். எனக்கு மட்டன் வேகறதுக்கு டைம் எடுக்குங்கிறதுக்காக, ஃபர்ஸ்ட்டு மட்டன வந்து வேக வச்சு எடுத்துட்டு, அதுக்கப்புறமா தான் அதோட அரைச்சு வைக்கிற மசாலா வந்து சேர்த்து மட்டன் உப்பு குழம்பு ரெடி பண்ண போறேன். இன்னொரு பர்னர்ல இதே ஸ்டைல்ல வந்து மட்டன வேக வச்சு எடுக்க போறேன். அது வந்து மதியானம் சாதத்துக்காக வைக்கிற மட்டன் குழம்புக்கு. மட்டன் நல்லா வெந்து சவுண்ட் வந்ததுக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா, நல்லா வந்து சூப் தண்ணி ரெடியா இருக்கும். கொஞ்சமா நம்ம வந்து குடிக்கிறதுக்காக அந்த தண்ணிய வந்து ட்ரைன் பண்ணி வச்சுக்கலாம்.
குழந்தைங்களுக்கும் அத வந்து குடுங்க. மட்டன் சூப் ரொம்பவே நல்லது. அல்சர் கம்ப்ளைண்ட் இருக்கவங்கலாம் காலையில எம்ப்டி ஸ்டொமக்ல இந்த மட்டன் சூப்ப வந்து எடுத்துக்கங்க. இந்த மட்டன் ரெடி ஆகுறதுக்குள்ள நான் மட்டன் உப்பு குழம்புக்கு தேவையான பொருள்லாம் வந்து ரெடி பண்ணி அரைக்க போறேன். இது ரொம்பவே சிம்பிளாவும் செஞ்சிடலாம். அதே சமயத்துல ரொம்பவே டேஸ்ட்டா இருக்கும். இந்த இட்லிக்கு இந்த மட்டன் குழம்பு அவ்ளோ சூப்பர் காம்பினேஷன். மட்டன் குழம்போட தேங்காய் சட்னியும் கொஞ்சம் வச்சு சாப்பிட்டோம்னா, அவ்ளோ சூப்பரா இருக்கும். இது குழந்தைங்களுக்குமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்பலாம் காரசாரமாலாம் இருக்காது. எந்த மசாலுமே நம்ம சேர்க்க வேண்டியதும் இல்ல. இதுக்கு தேவையானது கொஞ்சமா தேங்காய் வந்து கட் பண்ணி வச்சிருக்கிறேன். அதோட சோம்பு, சீரகம், கசகசா, முந்திரி பருப்பு, 2 கிராம்பு, 2 அன்னாச்சி பூ, 1 பட்டை வந்து சேர்த்துருக்கிறேன். இத அப்படியே வந்து தேங்காவோட சேர்த்து நல்லா பேஸ்ட்டா அரைச்சுக்கலாம். மட்டன்லாம் ஈஸியா குக் ஆகுறதா இருந்தா ரொம்பவே ஈஸியா சமைச்சு முடிச்சிடலாம். இது சாதத்துக்கெல்லாம் இதுவரைக்கும் வச்சு சாப்பிட்டது கிடையாது. சாதத்துக்கு எந்த மாதிரி டேஸ்ட் இருக்கும்னு தெரியாது. பட் இட்லிக்கு ரொம்பவே டேஸ்ட்டா இருக்கும். இந்த டிஷ்ஷுக்கு நம்ம மசால் தூள், மிளகாய் தூள்னு எந்த ஒரு மசாலா ஐட்டங்களும் நம்ம சேர்க்க வேண்டியதில்ல. இது வெறுமனவே காரத்துக்கு இந்த பச்சை மிளகாய் மட்டும் தான். அதனால பச்சை மிளகாய் கூடுதலாவே எடுத்துக்கலாம். நான் ஒரு 10 பச்சை மிளகாய் கிட்ட நான் எடுத்துருக்கிறேன். உங்களோட மிளகாய்க்கு தகுந்த மாதிரி, காரத்துக்கு தகுந்த மாரி நீங்க வந்து எடுத்துக்கங்க. அப்புறம் சின்ன வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சிருக்கிறேன். சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய் இந்த மாரி கீறி போட்டாலே போதும். ரொம்ப பொடிசா சாப் பண்ணி போட்டீங்கன்னா, குழந்தைங்களுக்கும் சாப்பிட்றப்ப ரொம்பவே கஷ்டமா இருக்கும். மட்டன் நல்லாவே வெந்து வந்துருச்சு. இப்ப இந்த தண்ணிய வந்து நம்ம ட்ரைன் பண்ணி சூப் தனியா வந்து குடிச்சுக்கலாம். வேக வச்ச மட்டன வேற பாத்திரத்துல வந்து ஊத்திக்கலாம். இப்ப இதே குக்கர நல்லா வாஷ் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா குழம்புக்கு வந்து ரெடி பண்ணிக்கலாம். குக்கர்ல எண்ணெய் ஊத்தி, கடுகு உளுந்தம் பருப்பு, கருவேப்பில போட்டு தாளிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்ச வெங்காயம், பச்சை மிளகாவையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம், பச்சை மிளகாய் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா, அதோட நம்ம வேக வச்சு எடுத்து வச்ச மட்டன வந்து தனியா நான் வந்து தண்ணி இல்லாம எடுத்து வச்சிருக்கிறேன். அத வந்து நல்லா வந்து இதில சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். இல்ல அப்படியே நம்ம வந்து அந்த தண்ணியோட கொட்டணும்னா கூட கொட்டிக்கலாம். எனக்கு எப்பவுமே வந்து மசாலோட கொஞ்ச நேரம் வந்து எந்த டிஷ் பண்ணாலும் இந்த மாரி தான் நான் ரெடி பண்ணுவேன். மசால் நல்லா அந்த எண்ணெயோடையும், மட்டனோடையும் நல்லா வதங்கட்டும். கொஞ்சமா மஞ்சள் தூளும், கொஞ்சமா உப்பு சேர்த்தா போதும். வேக வச்ச மட்டன்லயும் உப்பு சேர்த்து தான் வேக வச்சிருக்கிறோம். அதனால அளவா வந்து உப்பு சேர்த்தா போதும். இப்ப மட்டனோட நல்லா மசாலா வதக்கி விட்டுட்டு, மட்டன் வேக வச்ச தண்ணியையும் இதோட சேர்த்து, மிக்ஸர் ஜாரையும் நல்லா அலசி இதில வந்து தண்ணியையும் சேர்த்துட்டேன். இப்ப நல்லா கலந்து விட்டுட்டு, இந்த ஸ்டேஜில வந்து உப்பு செக் பண்ணா கூட செக் பண்ணி உப்பு தேவைன்னா போட்டுக்கலாம். எனக்கு உப்பு தேவையில்ல. கரெக்ட்டா தான் இருக்குது. கடைசியா இதில வந்து தக்காளி பழம் நல்லா வந்து இப்படி பெசஞ்சு விட்டுக்கிறேன். கடைசியா இப்படி தக்காளி ஒரே ஒரு தக்காளி மட்டும் போதும். அதுவும் சின்ன தக்காளியா வந்து சேர்த்துக்கங்க. இப்ப அவ்வளோதான். லைட்டா கொதிச்சதுக்கு அப்புறமா, குக்கர வந்து நல்லா மூடி வச்சு ஒரு 4 சவுண்டு விட்டு வந்து இறக்கிக்கலாம். மட்டன் ஏற்கனவே வெந்ததுனால எனக்கு 4 சவுண்டே போதும். சைட் பை சைடா மதியான சாதத்துக்கும் குழம்புக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன். மட்டன் குழம்புக்கு தான் தேவையான மசாலா வந்து வதக்கிக்கிட்டு இருக்கிறேன். அதுவும் நல்லா வதக்கி தேங்காவோட சேர்த்து அரைச்சுட்டேன். காலை டிஃபனுக்கு இட்லியும் ஊத்தியாச்சு. இப்போ உப்பு குழம்பு நல்லா ரெடி ஆயிடுச்சான்னு வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். சூப்பரா ரெடியாகி வந்துருச்சு. இது வந்து இந்த மாதிரி எனக்கு தண்ணியா இருந்தாலே நல்லா கன்சிஸ்டன்சி நல்லாவே டேஸ்ட்டா தான் இருக்கும். இல்ல உங்களுக்கு கொஞ்சம் கெட்டியா தான் இருக்க பிடிக்கும்னா, அத வந்து நல்லாவே வந்து கொதிக்க வச்சுக்கங்க. இட்லி ரெடி ஆறதுக்குள்ள மட்டன் குழம்பையும் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். டிஃபன்லாம் முடிக்கிறதுக்குள்ள மட்டன் குழம்புமே ரெடி ஆயிரும். இப்போ சுட சுட இட்லிக்கு சூப்பரான மட்டன் உப்பு குழம்பும், கொஞ்சமா தேங்காய் சட்னியும் ரொம்பவே திருப்தியா சூப்பரா காலை டிஃபன வந்து முடிச்சாச்சு. காலை டிஃபன் முடிச்சு இருக்கிற பாத்திரத்தெல்லாம் வாஷ் பண்ணுறதுக்குள்ள மதியானம் குழம்பும் ரெடி ஆயிருச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு சூடாக சாதம் வைக்கிற வேலை மட்டும்தான். கொஞ்சம் ஹெவியாக சாப்பிட்டதுனால வேறு ஏதாவது ஒரு வேலையை வந்து செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்க்ரீனை தான் நல்லா வந்து ஊற வச்சு வாஷ் பண்ணி அலசி போட்டேன். பார்த்தீங்கன்னா நல்லா க்ளவுடியாக இருக்குது. சரி ஒரு 2 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸ் நல்லா வந்து காஞ்சிருச்சுன்னா போதும் அப்படிங்கிற மாதிரி நல்லா வந்து ஸ்க்ரீனெல்லாம் அலசி போட்டாச்சு. இப்ப அம்மா வீட்டுக்கு போனதுலேருந்தே எனக்கு டயட்டுங்கிறது ஒண்ணு வந்து மறந்தே போச்சு. ஏதோ கொஞ்சமாவது டயட்ட ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். அது இல்லாம போயிருச்சு. சரி ஓகே மதியானம் வந்தாது காலையில கொஞ்சம் ஹெவியா சாப்பிட்டாச்சு. ஆனா 4 இட்லி மட்டும் தான் சாப்பிட்டேன். உப்பு குழம்பு டேஸ்ட்டா இருந்ததுனால தான் 4 இட்லியா எடுத்துக்கிட்டேன். சரி மதியானம் அதுக்காக வந்து மட்டன் குழம்போட சப்பாத்தி வந்து எடுத்துக்கலான்னு சொல்லி, வீட்ல இருக்க மத்தவங்களுக்கெல்லாம் வந்து சூடா வந்து சாதம் வச்சுட்டேன். எனக்கு மட்டும் சப்பாத்தி 2 சப்பாத்தியோட மட்டன் குழம்பு வச்சு திருப்தியா சாப்பிட்டேன். சப்பாத்திக்கு மட்டன் குழம்பு சூப்பரா இருக்கும். அதனால 2 சப்பாத்தி போட்டு நல்லா வந்து சாப்பிட்டாச்சு. இதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் வந்து ஒரு 1 ஹவர் ரெஸ்ட் எடுத்துட்டு,
அதுக்கப்புறம் மீஷோலேருந்தே நேற்றே வந்து இந்த பொருள் வந்துருந்துச்சு. சரி ஓப்பன் பண்ணி பார்க்கலான்னு சொல்லி டைமே கிடைக்கல. சரி அப்படி அப்படியே சின்ன சின்ன வேலைகள் இருந்ததுனால, சரி இன்னைக்கு அத வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துரலாம்னு சொல்லி ஓப்பன் பண்ணி பார்த்துட்ருக்கோம். ஒரு ஃப்ரூட் பேஸ்கெட் தான். சூப்பரா இருந்துச்சு. ரொம்ப நாளா வந்து வாங்கணும்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். ரொம்பவே டிஃப்ரெண்ட்டா இருந்ததுனால, ஓகே வாங்கிரலான்னு சொல்லி வந்து ஆர்டர் போட்டுட்டேன். ஊர்ல இருக்கிறப்பயே ஆர்டர் போட்டுட்டேன். இது கரெக்ட்டா நேத்து தான் வந்துச்சு. சரி உடனே வந்து இருக்கிற வேலையில வந்து இத பார்க்க முடியாது அப்படிங்கிறதுக்காக நேத்து இத வந்து ஓப்பன் பண்ணவே இல்ல. இன்னைக்கு தான் ஓப்பன் பண்ணி, அத வந்து ஃபுல்லா வந்து எப்படி எப்படி மூவ் பண்ணா என்னென்ன மாரி டிசைன் வருதுன்னு சொல்லி, அத வச்சு கொஞ்ச நேரம் வந்து வீட்ல இருக்க எல்லாருமே இத வந்து இந்த வேலைய வந்து செஞ்சுகிட்டு இருந்தோம். சூப்பரா அழகழகான ஷேப்ல வந்து வந்துச்சு. ஸோ அத வந்து எல்லாத்தையுமே வந்து செக் பண்ணி பார்த்துட்டு, எந்தெந்த மாரி டிசைன்ல வந்துச்சோ, அந்தந்த மாரி வேற எதுவுமே வீட்ல ஃப்ரூட்ஸ் இல்ல. மாம்பழம் மட்டும் தான் இருந்துச்சு ஊர்லேருந்து கொண்டு வந்தது. ஸோ அத மட்டும் என்னென்ன டிசைன்ல வந்து இந்த பேஸ்கெட் வந்து இருக்குதோ, அந்தந்த மாதிரிலாம் வச்சு வச்சு அந்த ஃப்ரூட்ஸ வந்து நான் வச்சு வச்சு பார்த்துக்கிட்டு இருந்தேன். ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. இது கொஞ்ச நேரம் வந்து பிள்ளைங்களுக்கு விளையாட்டு பொருள் மாரி கூட இருந்துச்சு. அந்த மாரி சூப்பராவே இருந்துச்சு. இந்த ஃப்ரூட் பேஸ்கெட்ட வச்சு பார்த்துக்கிட்டே இருந்ததுனால, இது மூலியமா வந்து டைனிங் டேபிளையும் வந்து கிளீன் பண்ணிட்டேன். ரேட்டுக்கு ஒர்த்தான ஒரு ப்ராடக்ட்டா தான் இருக்குது. இதுக்கப்புறம் அப்படியே கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு, ஈவினிங் டீ சாப்பிட்டு தான் அதுக்கப்புறம் சின்ன சின்ன ஒர்க் பார்க்கலாம், கிளீனிங் ஒர்க்குன்னு நெனச்சேன். ஆனா வந்து மறுநாள் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு, மஞ்சுமல் பாய்ஸ் படம் பார்க்காம இருந்துச்சு. ஸோ அத வந்து பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு ஈவினிங் டைம் அந்த மாதிரியே போயிருச்சு. எவ்வளோதான் நம்மளுக்கு வீட்டு வேலைகள் இருந்தாலும், ஒரே தான் செஞ்சோம்னா கண்டிப்பா நம்மளுக்கு கடுப்பா இருக்கும். கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து நம்மளுக்கு புடிச்ச மாதிரி சின்ன சின்ன விஷயங்களையும் செஞ்சுக்கிட்டே வந்து வீட்டு வேலைகள பார்த்தோம்னா, அது வந்து ரொம்பவே போரிங்காவும் தெரியாது. இதோட இந்த விளாக் முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்க. ஓகே பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.